சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் தாயம் விளையாடியவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நவீன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை பூந்தமல்லியில் மொத்தம் 21 வார்டுகள் உள்ளது. இங்கே 6வது வார்டில் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த ஊழியர் ஒருவருக்கு அண்மையில் கடந்த 4 நாட்கள் முன்னே கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டு அவரை தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது மாநகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் இவருடன் இவரோட நண்பர்கள், உறவினர்கள் என அதாவது அந்த பகுதியை சார்ந்த மொத்தம் 7 குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இவரது தொடர்பில் இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களை ரத்த மாதிரி எடுத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இவருடன் அந்த தாயக்கட்டை விளையாடிய நண்பர் ஒருவருக்கும் நேற்று அந்த கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டு தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 7 குடும்பங்கள் இது தொடர்பாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில எத்தனை பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு? எத்தனை பேருடைய ரத்த மாதிரிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன? நவீன், அதாவது இந்த 7 குடும்பத்தை சார்ந்த மொத்தம் 15 நபர்களுக்கு ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னதாக பாதிக்கப்பட்ட நபரின் மனைவி மற்றும் அவரது குழந்தைகளுக்கும் அந்த கொரோனா தொற்று இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இவருடன் தாயக்கட்டை விளையாடிய இந்த நண்பருக்கும் தற்போது கொரோனா தொற்று உறுதியாகி அவர் மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பூந்தமல்லி அதாவது 21 வார்டையும் தற்போது பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் முடக்கியுள்ளனர். அதாவது பூந்தமல்லி உள்ளேயும் வெளியே எந்த ஒரு வாகனமும் செல்ல அனுமதி இல்லை. அது மட்டுமின்றி அனைத்து கடைகளும் விடுமுறை விடப்பட்டு ஆன்லைன் மூலம், அதாவது டோர் டெலிவரி மூலம் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த தாயம் விளையாடிய நபர்களும் அதோடு இருந்த 15 பேர் எங்கெங்கெல்லாம் சென்றார்கள், அவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று வந்தார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றனவா? தற்போது அந்த 6வது வார்டில் அனைத்து, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வீடு சுற்றியுள்ள அனைவரும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இவருடன் தாயக்கட்டை விளையாடுது இவரும் இவர் நண்பர் இருவர் என்பதாலும் அவர்கள் 2 பேருக்கும் தற்போது உறுதியாகியுள்ளது. 15 பேர் என்பது அந்த சுற்றியுள்ள குடும்பத்தை சார்ந்த 15 நபர்கள். வேதவழி இந்த தாயக்கட்டை விளையாடுது இந்த இருவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பந்தப்பட்ட 9 நகராட்சி சுகாதார ஊழியர்களுக்கும் அந்த தெருவில் பணியாற்றியதால் அவர்களுக்கும் ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வேதவழி, சென்னை அடுத்த பூந்தமல்லியில் தாயம் விளையாடியவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி நவீன்.